பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டு திரும்ப ஸ்கூல் திறக்கவும் போகிறாங்க. இவர் தான் ராமு தாத்தா. இவருக்கு 2 பேரம்பேத்திங்க இருந்தாங்க. இவங்களுக்கு தாத்தான்னா ரொம்ப பிடிக்கும். தாத்தா கூட தான் டெய்லி வெளியில் போவாங்க. தாத்தா கிட்ட தாத்தா தாத்தா எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போங்க தாத்தா அப்படின்னு பேரம்பேத்திங்க கூப்பிட்டாங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போகிறவங்க. அதனால் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அவங்களால எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது. தாத்தா தான் இவங்கள டெய்லி வெளியில் கூட்டிகிட்டு போவார். அன்னைக்கு தாத்தா இவங்கள தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தோட்ட வேலைகள் எல்லாம் செய்ய சொன்னார். பேரம்பேத்திங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியாக தாத்தா கூட அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நைட்டு இவங்க இருந்த கிராமத்தில் ஒரு பேய் ஒன்று ஊருக்குள்ளே வந்துச்சு. அது ரொம்ப பயங்கரமான பேய். பாட்டு பாடியே எல்லாரையும் கொன்னுடுமா. அப்படிப்பட்ட பேய் அவங்க கிராமத்தில் ஊருக்குள்ளே வந்துச்சு. கிராமத்துக்குள்ளே வந்து அது எப்போதும் போல் பாட்டு பாட ஆரம்பிச்சுது. யாருமே வெளியில் வரலங்கவும் ரொம்ப சத்தமாக அது பாட்டு பாட ஆரம்பிச்சுது. அந்த கிராமத்திலேயே பாட்டி ஒருத்தவங்க தனியாக இருந்தாங்க. அந்த பாட்டி தனியாக இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு யாருமே கிடையாது. அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. பேய் யாருமே வரல அப்படின்னு சொல்லி இன்னும் நல்லா சத்தமாக பாட ஆரம்பிச்சுது. இந்த பேயோட குரல்ல இந்த பாட்டி முடிச்சிட்டாங்க. என்னது, யாரோ பாடுற மாதிரி சத்தம் கேட்குது. சரி, நம்ம வெளியில போய் யாருன்னு பார்ப்போம். யார் அது இந்த நேரத்தில் பாடிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்த பாட்டி பேயை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. பேயா பேயா, என்னை விட்டுரு ப்ளீஸ், என்ன ஒன்றும் செஞ்சிடாத அப்படின்னு கெஞ்சினாங்க. நான் நல்லா பாடுறேனா பாட்டி, என்னோட பாட்டு பிடிச்சுதான் நீங்க இங்க வந்தீங்களா அப்படின்னு பேய் கேட்டது. ஆமா ஆமா, நீ ரொம்ப நல்லா பாடின, என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு பாட்டி பேய்கிட்ட கெஞ்சினாங்க. ஆனால் பேயோ பாட்டியை விடவே இல்லை. பாட்டியை உடனே அது ஒரு கத்தியால் குத்தி கொன்னுடுச்சு. பாட்டியும் இறந்துட்டாங்க. இறந்த பிறகு அவங்கள ஒரு காட்டு பகுதியில் தூக்கி போட்டுருச்சு. பாட்டிக்கு யாருமே இல்லாததுனால பாட்டியை யாரும் தேடலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் கனவுல வந்து உங்களை கடிச்சிருவேன். காலையில் வந்தவங்க பாட்டியை காணுமே, அவங்க வீடு மட்டும் திறந்துருக்கு பாத்தியா அப்படின்னு காலையில் ஊருக்குள்ளே எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனால் யாரும் இல்லாததுனால பாட்டியை யாரும் பெருசாக கண்டுக்கவே இல்லை. அடுத்த நாளும் அதே மாதிரி நைட் டைம் ஆயிடுச்சு. நைட்டு 12 மணிக்கு மேலே அந்த பேய் திரும்பவும் ஊருக்குள்ளே வந்துச்சு. திரும்பவும் எப்போதும் போல் பாட்டு பாட ஆரம்பிச்சது. என்ன இன்னைக்கு யாரையும் காணும், சத்தமா பாடினாதான் வருவாங்க போல இருக்கு அப்படின்னு பேய் இன்னும் கொஞ்சம் சத்தமாக பாட ஆரம்பிச்சது. பேயோட குரல் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த முத்துவுக்கு கேட்டது. முத்துவோட மனைவி ஊருக்கு போயிருந்தா. அதனால அவன் மட்டும்தான் தனியாக தூங்கிக்கிட்டு இருந்தான். தூக்கத்தில் அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. திடீர்னு தூங்கிக்கிட்டு இருந்த முத்து முழிச்சு வெளியில் வந்து பார்த்தான். வெளியில் வந்த முத்துவுக்கு பேயை பார்த்தோன்னே பெரிய அதிர்ச்சி ஆகிட்டு, ஐயோ என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னு பேயை பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டான். நான் நல்லா பாடுறேனா, என் பாட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பேய் கேட்டுச்சு. நீ நல்லா தான் பாடுற, ப்ளீஸ் என்னை விட்டுரு, என் பொண்டாட்டி வேற ஊர்ல இல்லை, என்னை விட்டுரு, வந்தா தேடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பேய் முத்துவை கொன்று காட்டுக்குள்ள போட்டுருச்சு. அடுத்த நாள் ஊருக்கு வந்த முத்துவோட மனைவி தன்னோட கணவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் தேட ஆரம்பிச்சா. எங்க தேடியும் ஆனா அவன் கிடைக்கவே இல்லை. வீட்டோட கதவு திறந்தே இருந்தது. ஆனா வீட்டுக்குள்ள யாருமே இல்லை. அடுத்த நாள் இரவும் அதே மாதிரி வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு பேய் வழக்கம் போல் ஊருக்குள்ளே வந்துச்சு. இன்னைக்கு யாரையாவது கொன்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் பேய் வந்திருந்துச்சு. பேய் வந்ததுமே வழக்கம் போல் பாட்டு பாட ஆரம்பிச்சுது. யாரும் கேட்கல அப்படிங்கவும் ரொம்பவே சத்தமாக பாட ஆரம்பிச்சுது. இப்போது தூங்கிக்கிட்டு இருந்த ராமு தாத்தாவுக்கும் அவங்க பேர குழந்தைங்களுக்கும் முழிப்பு வந்தது. என்ன தாத்தா, என்ன யாரோ பாட்டு பாடுற மாதிரி கேக்குதே. ஆமா ஆமா, கொஞ்சம் இருங்க, யாருன்னு ஜன்னலால பாப்போம் இருங்க அப்படின்னு சொல்லி தாத்தா வெளியில பார்த்தாரு.
அதே நேரம் பேயோட பாட்டு சவுண்டு கேட்டு வெளியில வந்த லட்சுமி அம்மாவை பேய் கத்தியால குத்தி கொன்னுடுச்சு. இத தாத்தாவும் பேர பிள்ளைங்களும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில தாத்தாவும் பேரன்களும் ஊருக்குள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாங்க. இது மாதிரி நைட்டு 12 மணிக்கு மேல பேய் நம்ம ஊருக்கு வந்து பாட்டு பாடுது. ஆனா அது குரலை கேட்டு யாருமே வெளியில வராதீங்க. வெளியில வர்றவங்கள அந்த பேய் குத்தி கொன்னுடுது. அப்படின்னு தாத்தாவும் அவங்க பேர பிள்ளைங்களும் எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணாங்க. நைட்டு என்ன சத்தம் கேட்டாலும் யாரும் வெளியில வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் இரவும் நைட்டு 12 மணிக்கு மேல பேய் ஊருக்குள்ள வந்துச்சு. பேய் வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருந்தது. யாருமே இது கேட்டு வெளியில வரவே இல்லை. எல்லாரும் பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. அந்த பேயும் யாரும் வரல அப்படின்னு சத்தமா பாடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியும் யாருமே வரல. அந்த பேய்க்கு ஒரு சாபம் இருக்கு. அதாவது நைட்ல அது பாடி யாருமே வரல அப்படின்னா காலையில அந்த பேய் செத்து போயிடும். அதே மாதிரி விடிய விடிய அந்த பேய் பாட்டு பாடுனுச்சு. யாருமே வரல. பொழுதும் விடிஞ்சிருச்சு. பொழுது விடிஞ்சதுமே அந்த பேய் செத்து போச்சு. பேய் செத்து போனதை பார்த்த தாத்தா பேர பிள்ளைங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இதனால ஊர் மக்களும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராம மக்களுக்கு நைட்ல எந்த பாட்டு சத்தமும் கேட்கல. ரொம்பவே சந்தோஷமா நிம்மதியா தூங்குனாங்க.